எங்கள் அவ்வா இருக்கும்போது அடிக்கடி இந்த சூப்பை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ தெரியல இந்த சூப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம தாத்தா பாட்டி சொன்னதால நம்மளுக்கு ஞாபகம் வரும்ல. வாங்க இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, இலை, கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயமே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 தக்காளியை வந்து அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த சூப் வந்து ரொம்பவே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. வயிறு புண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்ணும். சூப்புக்கு தேவையான மசாலா வந்து சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு கசகசா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் ஒரு அரை மூடி அதையுமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எனக்குமே வந்து சரியாக சாப்பிடாதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணுறனால பயங்கரமான வயிறு வலி. அதோடு சரின்னு சொல்லிட்டு இந்த மணத்தக்காளி கீரை சூப் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க வயிறு வலிக்கெலாம் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அதை தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு கீரை சூப் மாதிரியே இருக்காது, ஒரு மட்டன் சூப் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கறி குழம்புக்கு சேர்க்குற மாதிரி எல்லா மசாலாவும் இதில் சேர்க்குறனால சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே வந்து மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நான் பொரியல் பண்ணும்போது எப்போயும் முட்டையோடு சேர்த்து பொரியல் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சூப்பாக வைக்கும் போது அதோட கசப்பே எதுவுமே தெரியல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. என்னதான் நம்ம கறி மீன் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த மாதிரி ஒரு சில கீரை வகையில் வந்து நம்மளுக்கு தேவையான சத்து இதில் தான் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம எப்படி மாற்றி எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கணும். கீரையை வந்து நம்ம மசாலாவோடவே நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டு கீரை எடுத்துருந்தேன். அது வதங்கினதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா நம்ம கீரையை வேக விட்டுடலாம். மணத்தக்காளி கீரையுமே இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. ஒரு கட்டு கீரை நான் 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எவ்வளோ தூரம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு திக்காக வேணுன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி வேணும்னா இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவுன தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக கழுவும் போது ஒரு 3வது தடவை கழுவும் போது அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுவுமே சேர்த்துக்கலாம். அதுவுமே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால் நார்மல் வாட்டரே சேர்த்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.